ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் பார்த்து வரும் அர்த்தமுள்ள சிறுகதைகள் என்ற நிலையில் இன்று கடைசி வாடகையாளர் என்ற ஒரு ஆழ்ந்த ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்த ஒரு சிறுகதை தான் இன்று நாம் காண இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டால் இன்றைய வாழ்க்கை நிலையில் ஒரு சாதாரண விஷயங்களில் கூட எவ்வளவு பெரிய ஆன்மீக செய்திகள் பதிந்துள்ளது, ஒளிந்துள்ளது, அந்த ரகசியத்தை எப்படி நாம் பார்ப்பது, இது போன்ற பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த சிறுகதை ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை கூறுவது போல் உள்ளது. சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவர், மயிலாப்பூர் ஏரியாவில் அவர் இருக்கிறார். அவருடைய பெயர் முருகேசன். வயசு ஒரு 52 இருக்கும். 28 வருடங்களா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். இந்த 28 வருடங்கள்ல தோராயமா 4 லட்சம் கிலோமீட்டர் அவரு ஆட்டோ ஓட்டியிருக்கிறார். அதாவது பூமியை 10 முறை சுத்தி வந்ததுக்கு சமமான தூரம். ஆனா அவர் எங்கேயும் போகல. இது அவருடைய ஜோக். யாரிடமும் அவர் இதை பத்தி பேசிக்கிறது கிடையாது. ஏன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அவரே சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும்போது சிரிச்சுப்பார். டிராஃபிக்ல நிற்கும்போது, வாடகை இல்லாம தனியா ஓரமா ஸ்டாண்ட்ல இருக்கும்போது இதெல்லாம் நினைச்சு அவர் சிரிச்சுப்பார். ஆட்டோவில் ஒரு ஸ்டிக்கர் எழுதியிருந்தது, வாழ்க்கை ஒரு பயணம், மீட்டர் போடவில்லை அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த வாசகத்தை முருகேசனே தனது சொந்த அனுபவத்தால் எழுதியிருந்தார். ஸ்டிக்கர்ல, ஸ்கெட்ச் பென்ல யாரோ பார்ப்பார்கள், சிரிப்பார்கள், இறங்கும்போது அந்த வாசகத்தை மறந்துடுவாங்க. ஒரு நாள் ஒரு பேசஞ்சர் மட்டும் இறங்காமல் முருகேசன்கிட்ட கேட்டார், இதை நீங்களே எழுதுனீங்களா அப்படின்னு. முருகேசன், ஆமா நான் தாம்மா எழுதுனேன் அப்படின்னு. மீட்டர் போடவில்லை என்றால் என்ன, ஃப்ரீயா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வாழ்க்கை ஃப்ரீ தான், ஆனால் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சிரிச்சுட்டு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க இறங்கி போயிட்டாங்க. முருகேசன் அந்த உரையாடலோட வார்த்தைகளை நினைச்சு பார்க்குறார். ரொம்ப நேரமாக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறார். வாழ்க்கை ஃப்ரீ ஆனால் தள்ளுபடி இல்லை அப்படின்னு தான் சொன்னதை அவரே இப்போதான் புதுசாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் டே. ஆட்டோவில் அவனது கடைசி நாள். எப்படி அப்படின்னா 28 வருஷம் அவர் வண்டி ஓட்டிட்டார். இப்போது முருகேசனோட மகன் விஜய் அப்படின்றவர் அந்த ஆட்டோவை ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கார். அப்போ விஜய் முருகேசன் சொல்றார், அப்பா நான் ஊபர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், அதனால இனிமேல் குடும்ப வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முருகேசன் ரெஸ்ட்னா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே வீட்டில் இருங்க, டிவி பாருங்க, வீட்டை சுற்றி செடிகள் நட்டு அதை வளங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது செடியில் என்னப்பா இருக்குது அப்படின்னு முருகேசன் கேட்குறார். அப்ப விஜய் சொல்ற, செடி வளர்க்கலாமே, அது ரொம்ப நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு முருகேசனோட பையன் சொன்ன உடனே
ஆனால் செடி பேசாது, பேசஞ்சர் பேசுவாங்களே, அதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு முருகேசன் சொல்கிறார். விஜய்க்கு புரிஞ்சிருச்சு அப்பா ரிட்டையர் ஆக மாட்டார் அப்படின்னு. ஆனால் ஆட்டோவனோட கண்டிஷனை பார்த்தா ரொம்ப பழசாக இருந்துச்சு. இன்சூரன்ஸு பெர்மிட் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் இந்த ஆட்டோவை இனி ஓட்ட முடியாது, பெர்மிட்டு அடுத்த மாதத்தோட எக்ஸ்பீரி ஆகுது, அதை ரினியூ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை பற்றி பேசுகிறாங்க. அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி பெர்மிட்டை ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாப்பா நான் ஆல்ரெடி நான் ஊபரில் ஜாயின் பண்ணிட்டேன், உங்களுடைய பழைய ஆட்டோவை சரி பண்ணி அதை பண்ணுறதை விட இதில் நான் ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். முருகேசன் விஜயை பார்த்துட்டு ஆர்கியூ பண்ணலை, சரி ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். அதுக்கு விஜய் என்ன கண்டிஷன்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. கடைசி நாள் வரைக்கும் நான் ஓட்டுவேன், பெர்மிட் எக்ஸ்பைரி ஆகும் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் பார்த்துட்டு இன்னும் 1 மாதம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறான். ஆமாப்பா, அந்த 1 மாதம் வரைக்கும் என்னுடைய கடைசி ட்ரிப்பு இருக்கும், அந்த கடைசி நாளோட கடைசி ட்ரிப்பு தான் என்னுடைய ஸ்பெஷல் பேசஞ்சராக இருப்பார் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு முருகேசன் சொல்கிறார். விஜய் சிரித்து பார்த்துட்டு ஸ்பெஷல் பேசஞ்சரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முருகேசன் சொல்கிறார், 28 வருஷத்தில் நிறைய பேர் நான் ஏற்றி இருக்கிறேன், ஆனால் ஒரு கடைசி பேசஞ்சர் கண்டிப்பாக இருப்பார், அவர்தான் ஸ்பெஷல், எப்போதும் இருப்பார், நான் அவரை தேடுகிறேன் அப்படின்னு முருகேசன் சொல்றார். இப்போ மறுநாள் காலையில அவருடைய 30 நாள் கடைசி 30 நாள் பயணத்திற்கான முதல் நாள் ஆரம்பமாகுது. அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு மயிலாப்பூர்ல இருக்க ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு முருகேசன் அந்த ஆட்டோவை கோயிலுக்கு வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்போ அங்கிருந்து ஒரு பெரியவர் வர்றார். நான் அடையார் போகணும் அப்படின்னு சொல்லி முருகேசன் கேட்கிறார். முருகேசன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். பெரியவர் என்ன சொல்றாருன்னா, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். இல்லை சார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பரவாயில்ல நிறுத்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சார் அப்போ மீட்ரு போட்டிருக்கேனே அப்படின்னு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வெயிட்டிங் சார்ஜும் சேர்த்து நான் பணம் கொடுத்துட்றேன், நீயும் டீ சாப்பிடு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். 2 பேரும் ஒரு ரோட் சைட் கடையில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறாங்க. அப்போது பெரியவர் சொல்கிறாரு, 50 வருடமா இந்த கோயிலுக்கு நான் வர்றேன், ஒரு விஷயந்தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி முருகேசன் கேட்குறார். அதுக்கு என் மனைவிக்கு நல்ல உடல்நிலையை கொடு அப்படின்னு. அவங்க இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, கடவுள் கொடுத்தார், ஆனால் ஒரு நாளும் என்னை பற்றி நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறார். அப்போது முருகேசன் கேட்குறார், உங்களுக்கு ஒன்றுமே வேணாமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு என் மனைவி இருந்தால் எனக்கு எல்லாமே இருக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். முருகேசன் ஆட்டோவில் போகும்போது இதை பற்றி யோசிக்கிறான். 50 வருஷம் ஒரே ஒரு பிரேயர், அதுவும் தனக்காக இல்லை அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே போகிறார். இப்படி தொடர்ந்து அவர் பல பேசஞ்சர்ஸை ஏற்றுறாரு, இறக்கி விடுறாரு, இப்படியே போயிட்டுருக்கு. 4வது நாள் வருது. அப்போது அன்னைக்கு வியாழக்கிழமை. அன்னைக்கு மாலை நேரமாக ஒரு பேசஞ்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காதில் இயர்ஃபோன் வச்சுக்கிட்டு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போது போகிற வழியில் திடீர்னு அழத் தொடங்குறாங்க அந்த பொண்ணு. முருகேசன் இந்த சைடு மிரரை பார்த்துட்டு, எல்லாம் ஓகேவாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சாரி அப்படின்னு சொன்னோடனே, எதுக்குமா சாரி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, பப்ளிக்கில் அழுகிறது தப்பு, அதனால தான் உங்களுக்கு சாரி சொன்னேன் அப்படின்னு. நான் பப்ளிக் இல்லை, நான் ஆட்டோ டிரைவர், நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு முருகேசன் சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே லைட்டாக சிரிக்கிறாங்க. எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம்
ஃபர்ஸ்ட் டைமா ஃபெயில் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுவும் ஆமாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னோடனே நல்லா புரிஞ்சது. அப்புறம் என்ன அடுத்த தடவை கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனவங்க சீரியஸாக அந்த விஷயத்தை எடுத்துப்பாங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்தவங்க கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவார்கள். ஒரே ஒரு கொஸ்டின், சீரியஸாக எடுத்தியா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு முருகேசன் சொன்னோன்னே, ரொம்ப கரெக்டு சார், நான் உண்மையிலே நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கும்போது கேட்டால், நீங்கள் எப்போதாவது ஃபெயில் ஆனதுண்டா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். அதுக்கு முருகேசன், நான் டெய்லியும் ஃபெயில் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன டெய்லி ஃபெயில் ஆகுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். அதுக்கு முருகேசன் சொல்கிறார், நான் நினைத்த இடத்துக்கெல்லாம் போவேன், ஆனால் நான் நினைத்த மனிதனாக நான் ஆக முடியல. அது ஃபெயில் தானே, ஆனால் ஆட்டோ ஓட்டுறேன், நாளைக்கும் ஓட்டுவேன் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். அது ஃபெயிலா அப்படின்னு அந்த பொண்ணு டவுட் கேட்குறான். அது ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாற்று பாதை அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். இப்படி தொடர்ந்து போகும்போது 9வது நாள் அன்று செவ்வாய்க்கிழமை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன் லேப்டாப் பேகு ஷூட்டு எல்லாம் போட்டுட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தான். ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறான். இறங்கும்போது பணம் கொடுத்தான், ஃபோன் பேசிக்கிட்டே இறங்கிட்டான். திரும்ப பார்க்க கூட இல்லை. முருகேசன் யோசித்தான், இவர் ஆட்டோவில் ஏறினாரு, ஆனால் அவர் ஆட்டோவில் இல்லை, ஃபோனில் தான் இருந்தார், அங்கே பார்க்கவே இல்லை. நாம் இருக்கும் இடம் எல்லாமே அந்த இடத்துல நாம் இல்லை, வேறு எங்கோ இருப்பது போல இருக்குது. இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முருகேசன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். இப்படி தொடர்ந்து ஆட்டோ டெய்லி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது 15வது நாள் வந்துருச்சு. 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அந்த அம்மா ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லி முருகேசன்ட்ட ஆட்டோ கேட்குறாங்க. பெரிய லக்கேஜு, ரொம்ப சீரியஸாக ஒரு முகத்தை வச்சுட்டு அந்த அம்மா ஆட்டோவில் ஏறிட்டாங்க. கொஞ்சம் வேகமாக போங்க, ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகேசன் கொஞ்சம் வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் சென்னையில் டிராஃபிக்கு, ஓஎம்ஆர், டோல் பிளாசா இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியுது. பொண்ணு அந்த கண்ணாடியை பார்க்குறாங்க, மேக்கப்பை சரி பண்ணிக்கிறாங்க. எங்கேயோ போகிறீர்களா அப்படின்னு முருகேசன் கேட்குறான். ஆமாம், சிங்கப்பூர் போகிறேன், எனக்கு புதுசாக ஜாப் கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். அப்போது வீட்டில் உங்கள் ஃபேமிலியெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே, அவங்கெல்லாம் சென்னையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவங்களாம் விட்டுட்டு தான் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்களா அப்படின்னே, நல்ல ஜாபு, மிஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போது ஜாபை மிஸ் பண்ண முடியாது, ஆனால் ஃபேமிலியை உங்களால் மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு முருகேசன் கேட்குறான். அந்த பெண்ணு இவர் கேட்குறத பார்த்துட்டு, என்னை நான் ஃபைன் பண்ணணும், அதுக்கு இந்த ஜாபுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலியை விட வேற எங்கே இருக்குது, அது உங்களை விட்டுட்டு தான் போகணுமா அப்படின்னு முருகேசன் கேட்குறான். நீங்கள் ஆட்டோ டிரைவர் தானே, நீங்கள் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு கேட்கக்கூடாதுன்னா சரிம்மா, நான் கேட்கல, ஆனால் நான் 28 வருஷமாக நிறைய பேசஞ்சர்ஸ்கிட்ட பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் சிங்கப்பூர் போனவங்க, லண்டன் போனவங்க, திரும்பி வந்தவர்கள் சொன்னது என்னன்னா, அங்கே போய்தான் தெரிந்தது நான் தேடியது இங்கேயே இருந்தது என்று. அந்த பெண் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே மௌனமாயிட்டாங்க. எல்லோரும் அப்படி சொல்றது இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆமாம், எல்லாரும் சொல்லலை, சிலர் போய் அங்கேயே நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு முன்பே தெரியும்
இது சரி என்று நீங்கள் போகும் முன்பே டவுட் வருகிறதா அப்படின்னு முருகேசன் கேட்கிறார். அதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பதில் இல்லை. இந்த உரையாடல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் போதே ஏர்போர்ட் வந்துருச்சு. இறங்கும் போது முருகேசனை திரும்பி பார்த்து உங்க பேர் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. முருகேசன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, முருகேசன் சார், நான் போவேன், ஜாப் முக்கியம், ஆனால் உங்கள் கேள்வி என்னோடு கண்டிப்பாக இருக்கும், நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கேள்வி வரும்போது தெரியும், அதனால் தான் கேட்டேன் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. முருகேசன் ஆட்டோவில் திரும்பும்போது யோசிச்சு பார்க்குறான். என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலே, நான் 28 வருஷம் ஒரே ஆட்டோவில் தான் இருந்தேன், அப்படின்னா என்னை நான் கண்டுபிடிச்சேனா அப்படின்னு முருகேசனுக்கு ஒரு கேள்வி எழுது. அடுத்து 18வது நாள் வந்துருச்சு. ஒரு பெரியவர், 80 வயசு இருக்கும், தனியா ரோட்டு ஓரமா நின்றுட்டு இருக்கிறார். ஆட்டோவுக்கு கை காட்டல, வெறுமனே சும்மா அப்படியே நின்று ரோடை பார்த்துட்டு இருக்கிறார். முருகேசன் அந்த பெரியவரை பார்த்தோன்னே அங்கே பக்கத்தில் போய் ஆட்டோவை நிறுத்தினார். சார், ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த பெரியவர், ஆட்டோ வேணுமான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னோடனே, எங்கே போகணும் அப்படின்னு முருகேசன் கேட்குறான். அதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே முருகேசன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க, நான் மீட்ரு போட மாட்டேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முருகேசன் அந்த பெரியவர் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டார். முருகேசன் இடையில இந்த மாதிரி நடக்கும். இன்னைக்கு போகக்கூடிய இடம் எதுன்னு தெரியாம முருகேசன் ஆட்டோ ஓட்டிட்டு போறார். போய் மெரினா பீச்சில் போய் நிப்பாட்டுறாங்க. எந்த ஒரு பிளானும் கிடையாது, சாதாரணமா போறாங்க, அப்படியே போய் உட்காடுறாங்க, கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெரியவர் அந்த கடல் அலைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, நான் இன்னைக்கு காலையில எழுந்தேன், வெளியே வந்தேன், எங்க போகணும்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே முருகேசன் கேட்குறான், உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, மகன் இருக்கிறான், அவன் அப்ராட்ல, மகள் பூனேல இருக்கிறான், நான் இங்க சென்னையில இருக்கிறேன் அப்படின்னோடனே, தனியாகவா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, எனக்கு 78 வயதில் என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து இந்த கடந்த 2-3 வருடங்களா நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு. 5 வருஷமா நீங்க தனியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரு ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய நண்பர்கள்லாம் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களும் ஒவ்வொரு வருடமா ஒவ்வொருத்தரா எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ முருகேசன் எதையே யோசிச்சுக்கிட்டு அந்த கடலை பார்க்குறான். தனிமை எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு முருகேசன் கேட்குறான். நான் சொல்றத நீ கேட்குறியா அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி பெரியவர் கேட்குறாரு. ஐயா, நிச்சயமா கேட்குறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணமூர்த்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, ரொம்ப சத்தமா இருக்கும், அந்த சைலன்ஸ்ல லவுடா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன சொல்றீங்க அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு முருகேசன். நைட்ல டிவி போடுவேன், அது பேசிக்கிட்டு இருக்கும், ஆனா அது பேசுறது இல்லை, பிராட்காஸ்ட் பண்றது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோடனே, பிராட்காஸ்டும் பேச்சும் வேற வேறையா அப்படின்னு கேட்டோடனே, கண்டிப்பாக இது வேற வேற தான், அதை கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. முருகேசன் சொல்றாரு, நான் ஆட்டோவில் 28 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் நான் ஏறி இருக்கிறாங்க, இறங்குறாங்க, ஆனா அவங்கெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னா தெரியாது. சிலர் பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் பேசுவாங்க, நல்ல வித்தியாசம் எனக்கு தெரியுங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணமூர்த்தி சிரிக்கிறார். 28 வருஷம் ஆட்டோவில் நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார். முருகேசன் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்க்குறான். எல்லாரும் போறாங்க, எங்கேயோ போறாங்க, ஆனா போகும் வழியில மட்டுமே பேசுறாங்க, அவங்களுடைய சேரும் இடம்
பேசுறது இல்லை. ஏன் என்று தெரியல. வழியில எச்சரிக்கை உணர்வு மட்டும் அவங்களுக்கு டவுன் ஆயிருது. அவங்களுடைய சேரும் இடத்தை பார்த்த உடனே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பமாயிருது. அப்படின்னோடனே நல்ல ஒரு தத்துவம் சொல்றப்பா அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றார். உடனே முருகேசன் சொல்றான், சார் இது ஆட்டோ தத்துவம் அப்படின்னு முருகேசன் சொல்றான். கிருஷ்ணமூர்த்தி சிரிக்கிறார். ரொம்ப நேரம் கழிச்சு அவரையே அறியாமல் ஒரு சிரிப்பு. இப்போ கடலை பார்த்தபடியே கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், நான் 40 வருஷமா கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணேன். ரொம்ப நேர்மையா இருந்தேன். நாலா பக்கமும் கரப்ஷனா இருக்கும் என்னை சுத்தி. நான் மட்டும் ரொம்ப நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, ரொம்ப நல்லது சார், இப்படி ஒரு ஆள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு முருகேசன் சொன்னோடனே கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்றாருன்னா, ஆனா ப்ரொமோஷன் எனக்கு வரவே இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிடுவாங்க, நான் மட்டும் அதே சேம் கிரேடில் இருந்து ரிட்டையரும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே முருகேசன் கேட்குறாரு, உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு. முன்னால் அந்த கோபம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு முருகேசன் கேட்குறாரு. ஒரு நாள் என் ஃபைலில் கையெழுத்து போடலை. அந்த ஃபைலு ஒரு நாள் கான்ட்ராக்டுக்கு பெனிஃபிட் கொடுக்கும், நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், அந்த கான்ட்ராக்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியுமா இது நடக்கும்னு அப்படின்னு கேட்டோடனே, தெரியாது, ஆனால் அந்த ஃபைலை பார்க்கும்போது எனக்கு ஒரு உள்ளுணர்வு வந்தது, ஏதோ தப்பாக இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால் நான் கையெழுத்து போடலை. உங்களோட உள்ளுணர்வை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு முருகேசன் கேட்குறாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி சார் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நான் மட்டும் அதை நம்புறேன், ஏன்னா அது ஒண்ணுதான் ரொம்ப நம்பகமானது எல்லாவற்றையும் விட அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். முருகேசன் யோசிச்சு பார்த்துட்டு, உள்ளுணர்வை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு முருகேசன் கேட்கிறார். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய காமன் சென்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி வரும் ஒரு இன்ஸ்டன்ட் ஆன்சர், லாஜிக்கு முன்னால வந்துடும், பெரும்பாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றார். முருகேசன் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் சிலர் சொல்றாங்க உள்ளுணர்வு மிஸ்லீட் பண்ணுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்குறான். அதற்கு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றாரு, உள்ளுணர்வு எப்போதும் மிஸ்லீட் பண்றதே கிடையாது. உள்ளுணர்வை ஈகோ ட்ரெஸ்அப் பண்றதுனால அது மிஸ்லீட் பண்றது. வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றார். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு முருகேசன் கேட்கிறார். உள்ளுணர்வுன்றது ரொம்ப அமைதியா இருக்கும், ஈகோன்றது ரொம்ப சத்தம் போடும். உள்ளுணர்வு இம்மீடியட்டா வரும், ஈகோன்றது ஆர்கியூ பண்றது. முருகேசன் இதை ரிப்பீட் பண்ணினா அவனோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தான், உள்ளுணர்வுன்றது அமைதி, ஈகோன்றது சத்தம் அப்படின்னு. அப்புறம் கடைசி வாரம் வந்தது, அந்த 30 நாட்களுடைய கடைசி வாரம். அன்றைய நாள் 25வது நாள். ஒரு யங் கப்புள், புதுசா மேரேஜ் ஆனவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. சத்தம் போட்டு அவங்க எதுவும் பேசிக்கல, ஆனா அமைதியா இருக்கிறாங்க. கணவர் சொல்றாரு, நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனைவி சொல்றாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவர் சொல்றாரு, கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. நான் கிண்டல் பண்றதில்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. முருகேசன் சைடு மிரர்ல அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருந்தவன் அவனையே மறந்து நானும் தவறு பண்றேன் அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே இவங்க முருகேசனை பார்க்குறாங்க. சாரி சார், நீங்கள் என்னை சொன்னீர்களா அப்படின்னு கேட்குறேன்.
இல்லை இல்லை, என் மனைவியை நினைத்தேன் அப்படின்னு சொல்றார். என்னாச்சு அப்படின்னு அந்த கப்பல் கேட்குறாங்க. நாங்களும் இப்படி சண்டை போடுவோம். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போனா நான் போகல. 3 நாள் தான் எங்களோட சண்டை. நான் தான் கால் பண்ணேன், அவ வந்துட்டா. அதுக்கப்புறம் சண்டை போடுவோம், திரும்ப 3 நாள், திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது, அதிகபட்சம் 3 நாள் தான் அப்படின்னோடனே, இது என்ன சார் ரூலு அப்படின்னு அந்த கப்பலோட கணவர் கேட்குறார். இது ரூல் இல்லை தம்பி, எக்ஸ்பீரியன்ஸு. 3 நாள் சண்டை போட்டதும் அது ஹேபிட் ஆயிரும். நாள் கூடும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ண முடியாத டிஸ்டன்ஸுக்கு அந்த உறவு முறை போயிடும் அப்படின்னு முருகேசன் சொல்றார். இப்போ அந்த பொண்ணு கேட்டா, உங்க மனைவி இப்போ இருக்காங்களா அப்படின்னே, அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். 25 வருஷமா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், 25 வருஷமும் அன்பா சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அவங்க இப்படி பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போகும்போது அந்த கப்பல்ஸ் இறங்க வேண்டிய இடம் வந்தது. முருகேசனை பார்த்து 2 பேரும் அழகா ஒரு செய்கை பண்றாங்க. ஆனால் முருகேசன் அதை மிரர்ல பார்க்குறான். உள்ளுணர்வு சொன்னது இது ஒரு நல்ல தருணம் என்று. அடுத்ததா 27வது நாள் ஒரு டாக்டரு ரொம்ப லேட் நைட்டா வர்றாரு, ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் முருகேசன் சொல்றார். முருகேசன் கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போறார். டாக்டரு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அப்படியே கண்ணை மூடி அப்படியே படுத்திருக்கிறார். அப்போ முருகேசன் கேட்குறாரு, சார் டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுமே, டாக்டர் சொல்றாரு 34 மணி நேரம் ஷிஃப்ட்டுப்பா அப்படின்னு. உடனே இது சட்டப்படி தப்பு இல்லையா அப்படின்னு முருகேசன் கேட்குறார். எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட்டு, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், யாரும் இல்லை, அதனால தான் நான் இருந்தேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. பேஷண்ட்ஸ் ஓகே ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டோடனே டாக்டர் ஆமாப்பா இப்போ பரவாயில்ல அப்படின்னு. அதனால இது ஒர்த்தா, நீங்க 36 மணி நேரம் வேலை பார்த்தது ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே டாக்டரு கண்ணை முழிச்சு, அது கேள்வியே இல்லைப்பா அப்படின்னு. ஏன் அப்படின்னு முருகேசன் கேட்குறான். ஒரு மனிதன் உயிர் போய்விட்டால் எனக்கு தூக்கம் வராது, 36 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணுறது எனக்கு பெட்டர் அப்படின்றாரு. எல்லா டாக்டருக்கும் இப்படி ஃபீல் ஆகுமா அப்படின்னு முருகேசன் கேட்குறான். எல்லோரும் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் மெடிக்கல் சேர்ந்தது ஒரு காரணத்துக்காக. என் தம்பி சின்ன வயசில் இறந்து போனான், டாக்டர் லேட்டாக வந்தார், நான் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னு. அந்த டிசிஷன் 36 மணி நேரம் ஷிஃப்டை ஒத்து பண்ணுறதா அப்படின்னு கேட்குறார். ஆமாப்பா, பர்பஸ் தெரிந்தால் பெயின் ரொம்ப மீனிங்காக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். முருகேசன் இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கேன்னு அவன் மனசில் பதிய வச்சுக்கிட்டான். பர்பஸ் தெரிந்தால் பெயின் மீனிங்ஃபுல்லாயிரும் அப்படின்றது. அடுத்தபடியாக அன்னைக்கு இரவு நைட்டு முருகேசன் வீட்டுக்கு போகிறான். முருகேசனோட மனைவி மீனாட்சி முருகேசனுக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிடு, ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். என்ன கேள்வி அப்படின்னோடனே, நான் 28 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன், நீ ஓகேவா இருந்தியா அப்படின்னு கேட்குறான். மீனாட்சி நிறுத்தி, திடீரென்ன இப்படி ஒரு கேள்வி அப்படின்னு கேட்குறான். கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னோடனே, எல்லாமே ஓகே தானே அப்படின்னோடனே, ஓகே வேற ஹாப்பி வேற அப்படின்னு மீனாட்சி, இதுனா புதுசா முருகேசன் பேசுகிறானேன்னு முருகேசன் பக்கத்தில் மீனாட்சி அம்மா இருந்தாங்க. உட்காந்துட்டு, நான் ஸ்டிச்சிங் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து, ஆனால் முடியலை, குழந்தை வந்துட்டாங்க, அப்புறம் அது நடக்கவே இல்லை, இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்போ கூட போகலாமே அப்படின்னு. இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க. சிங்கர் எம்எஸ் சுப்புலட்சுமி 13 வயசில் ஆரம்பித்தாங்க, நீ இப்போ ஆரம்பிக்கிற அப்படின்னோடனே மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, அது கர்நாடிக் மியூசிக்கு,
நான் வந்து கர்நாடிக் மியூசிக் போகலை, ஸ்டிச்சிங் கிளாஸுக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸ்டிச்சிங்க்கும் ஏஜ் லிமிட் இல்லைப்பா அப்படின்னு முருகேசன் சொல்கிறார். மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, நல்ல ஆட்டோ தத்துவங்கள் நிறைய பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 28 வருட ஆட்டோ தத்துவங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு முருகேசன் பேசுகிறார். சரி, இந்த ஸ்டிச்சிங் கிளாஸ் பற்றி நான் என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு மீனாட்சிமா சொல்கிறாங்க. நாளைக்கே போயிரு அப்படின்னு சொல்லி முருகேசன் சொன்னோன்னே, இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏன் போகணும் அப்படின்னே, என்னுடைய ஆட்டோ பெர்மிட்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னால் நான் வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொன்னோடனே, மீனாட்சி அவனை ஆச்சரியமாக பார்த்துட்டு, என்ன என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது, அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்குறாங்க. ஃபிக்ஸ்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனேபிள் பண்ணுறதுனா நீ ரெடியாக இருக்க, ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோடனே மீனாட்சி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, 28 வருஷம் ஆட்டோவில் இப்போதான் இதெல்லாம் கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முருகேசன் சொல்கிறாரு, நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க, அவங்கெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். முருகேசன் எதிர்பாராத அந்த 30வது நாள் பெர்மிட் எக்ஸ்பைரி டேட் வருது. காலையில் 5 மணி. முருகேசன் ஆட்டோவை தொடச்சு க்ளீன் பண்ணுறான். ஸ்டிக்கரை பார்த்தா, வாழ்க்கை ஒரு பயணம், மீட்டர்ஸ் போடவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு காலையில் ட்ரிப்பு, வழக்கமாக பேசஞ்சர்ஸ் ஆஃபீஸுக்கு போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, மதியம் ஆச்சு, மாலை நேரம் ஆச்சு, ஸ்பெஷல் பேசஞ்சர் வரவே இல்லை. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ட்ரிப்பு மட்டும் போகலான்னு முருகேசன் முடிவு பண்ணியிருந்தான். அப்போது ஒரு பெண்ணு, 60 வயசு இருக்கும், ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆட்டோவுக்கு கை காமிச்சாங்க. எங்கே போகணும் அப்படின்னு முருகேசன் கேட்டான். நான் வந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னே. முருகேசன், தஞ்சாவூர் ஆட்டோவிலலாம் போக முடியாதுமா அப்படின்னே. அந்த அம்மா சிரிச்சுட்டு, தஞ்சாவூருக்கு ஆட்டோவில் போக வேணாங்க, நீ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆட்டோவில் ஏறுறாங்க. இப்போது அந்த பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் நைட் பஸ்ஸுக்கா போகிறீங்க அப்படின்னு முருகேசன் கேட்குறான். ஆமாம், தஞ்சாவூரில் யார் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னே. யாரும் இல்லை, அது என்னுடைய ஹோம் டவுன், என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் 30 வருஷமாக சென்னையில் தான் இருந்தேன், இப்போ தான் நான் திரும்பி போகிறேன் அப்படின்னே. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் ஆகலை, ஆனால் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சிரித்தாங்க. 30 வருஷமாக இங்கேயே இருந்தேன், வேலை, ஃபேமிலி, லைஃபு. ஆனால் ஒரு நாள் என்னுடைய கண்ணு திறந்துச்சு. நான் எங்கே இருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியலை. என்ன ஆன்சர் கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு முருகேசன் கேட்குறான். நான் எங்கும் இல்லை, எங்கும் போகவில்லை, ஃப்ளோட்டிங். ஆனால் கிரவுண்டுக்கு இப்போ திரும்ப போகிறேன், லிட்ரலி அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. தஞ்சாவூர் தான் உங்கள் கிரவுண்டா அப்படின்னு. ஆமாம், அது எங்கள் அம்மா வீடு அங்கே இருக்குது, ரொம்ப பழைய வீடு. அங்கே எல்லாத்துக்கும் என்னை தெரியும், 30 வருஷமாச்சு. நான் யாரோ ஆகலை, திரும்பி நான் நானாகத்தான் போக போகிறேன் அப்படின்னே. முருகேசன் யோசிக்கிறான். 30 வருஷத்துக்கு பிறகு திரும்பி போவது, 20 வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தியின் மகளாக போய்விட்டவர்கள், 20 வருடங்களுக்கு பிறகு கோவிந்தன் கேரளாவில் மனைவி வீட்டிற்கு, எல்லோரும் ஏதோ ஒன்றிற்கு திரும்பி போகிறார்கள். ஒரு கேள்வி அப்படின்னு முருகேசன் கேட்குறான். என்ன கேள்வி அப்படின்னு அந்த அம்மா கேட்டோடனே, 30 வருஷமா நீங்க உங்களுடைய சொந்த ஊரை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, தினமும் தினமும் நான் மிஸ் பண்றேன், ஆனா பிஸியா இருந்தேன், மிஸ் பண்ணுறத மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படின்னு முருகேசன் சிரிக்கிறான். ஆமாப்பா, இது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட் மாதிரி.
நாம பிஸியா இருக்கும்போது நாம் லாங்கிங்கை சப்ரஸ் பண்றோம். அது சேஃப். ஆனா ஒரு நாள் சப்ரஸ் பண்ண முடியாம போகும். அன்னைக்கு எல்லாமே வெளியில வரும். அப்படின்னோடனே, இதுதான் அந்த நாளா அப்படின்னு அந்த முருகேசன் கேட்கலாம். ஆமாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அந்த அம்மா இறங்குனாங்க. மீட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முருகேசன் இந்த மீட்டர் இல்லைம்மா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, நீங்க தான் என்னுடைய கடைசி ட்ரிப்பு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னோடனே, அந்த ஃப்ரீன்னு சொன்ன உடனே அந்த அம்மா முருகேசனை பார்த்துட்டு, நீங்க ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நான் ஆட்டோ டிரைவர் அப்படின்னோடனே, ஆட்டோ டிரைவராக இருப்பது ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னோடனே முருகேசன் நிறுத்தினான். 28 வருஷம் யாரும் இப்படி என்னைய சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்றான். உங்க பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். வசந்தா அப்படின்னே. வசந்தாம்மா, நீங்க என்னுடைய கடைசி பேசஞ்சர். ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஆமா, 28 வருஷமா தேடினேன் என்னுடைய ஸ்பெஷல் பேசஞ்சர் யாருன்னு. நீங்கள் தான் அந்த ஸ்பெஷல் பேசஞ்சர் அப்படின்னு சொன்னார். வசந்தா அம்மா சிரிச்சாங்க. நான் ஸ்பெஷலா ஏதாவது சொன்னேனா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்லல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஸ்பெஷல் பேசஞ்சர் வெளியிலிருந்து வரவில்லை. ஒவ்வொரு பேசஞ்சரிலும் ஏதோ ஒன்று இருக்குது ஸ்பெஷல். நான் அதை 28 வருஷமா தேடினேன், ஒருவரிடம் மட்டும் என்று. இப்போது தெரிந்தது எல்லோரிடமும் இருந்தது என்று. வசந்தாமா சிரிச்சாங்க. தஞ்சாவூர்ல என் அம்மா வீட்டில் ஒரு பழைய கண்ணாடி இருக்குது. நான் சின்ன வயசுல அதை பார்ப்பேன். அதுல இப்ப என்ன பார்க்கும்போது ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். 30 வருஷம் கழிச்சு அந்த மிரர்ல பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. அதை நான் கண்டிப்பா பார்க்க போவேன் அப்படின்னோடனே, அதில் யார் தெரிவார்கள் அப்படின்னு முருகேசன் கேட்கிறார். நான் தெரிவேன், ஆனா வேற ஒரு நான், 30 வருட எக்ஸ்பீரியன்ஸ் உடன் அப்படின்னு வசந்த அம்மா சொல்றாங்க. பஸ் வந்தது. அந்த அம்மா பஸ்ஸில் ஏறிட்டு விண்டோ வழியா பார்க்குறாங்க. சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஹாப்பியா திரும்புங்கள் என்றால் முருகேசன். பஸ்ஸு போனது. முருகேசன் ஆட்டோவில் அங்கேயே உட்காந்துருந்தான். என்ஜினை ஆஃப் பண்ணான். ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து யோசிக்கிறான். 28 வருஷங்கள், 4 லட்சம் கிலோமீட்டர் நான் எங்கேயுமே போகலை. ஆனால் நிறைய இடங்களுக்கு போனேன். நிறைய மனிதர்கள் என் கூட போனாங்க. இது ஒரு தனியான பயணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில விஜய் வந்தான். ஆட்டோவை பார்க் பண்ண போனான். ஸ்டிக்கரை பார்த்தான். வாழ்க்கை ஒரு பயணம், மீட்டர் போடவில்லை. அதுக்கு கீழே புதுசா ஒரு வரி எழுதி இருந்தது. பேசஞ்சர் எல்லோரும் ஸ்பெஷல், பார்க்க தெரிந்தால் அப்படின்னு போட்டிருந்தது. இத விஜய் படிச்சுட்டு அப்பாவை பார்த்தான். அப்பா, இதை யாரோ சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, நான் கண்டுபிடிச்சேன் 28 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா. 28 வருஷம் கழிச்சு இதைத்தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னோடனே, சில பாடங்கள் நேரம் எடுக்கும். நீ ஊபர் ஓட்டும் போது எப்போதும் இப்போ நான் சொல்ல போகிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னோடனே விஜய் என்னன்னு கேட்குறான். பேசஞ்சரை பார், அவங்களோட டெஸ்டினேஷனை மட்டும் பார்க்காத. பேசஞ்சரை பார், அவரிடம் ஒரு கதை இருக்கும், அந்த கதையில் நீ ஒரு சாப்டர் அப்படின்னு விஜய் யோசிக்கிறான். அப்பா, நீங்க 28 வருஷமா என்ன பண்ணீங்க அப்படின்னு. வண்டியை ஓட்டுனேன். அது மட்டுமா அப்படின்னு விஜய் கேட்குறான். இல்லை, 100 வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டேன், அவை என்னை தொட்டன, அதுவே வாழ்க்கை அப்படின்னு முருகேசன் சொல்றார். விஜய் ஆட்டோவை பார்த்தான். அந்த ஆட்டோவை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறான். பார்க் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா நான் அதை விற்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு முருகேசன் கிட்ட விஜய் கேட்குறான். ஒரு நாள் என் பேரன் வருவான், என்னை ஆட்டோவில் வச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான். அன்னைக்கு
ஒரு தடவை நான் ஓட்டுவேன் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். விஜய் சிரிக்கிறான். அப்பா நீங்கள் ரிட்டையரே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். டிரைவிங்லேருந்து ரிட்டையர் ஆவேன், ஆனால் லேர்னிங்லேருந்து ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்னு முருகேசன் சொல்கிறான். இது ஒரு அருமையான கதை. இப்போ இந்த கதைகள்ல நடந்த உரையாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது இயல்பா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஆன்மீக நீதிகள் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் பேசஞ்சர் எங்கும் இல்லை, ஆனால் எங்கும் இருக்கிறார்கள். நாம் ஒரே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை தேடுகிறோம், ஆனால் ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஸ்பெஷலாகத்தான் இருக்கிறது. அது நாம் சரியாக பார்த்தால் நமக்கு புரியும். இரண்டாவது, உள்ளுணர்வு என்பது அமைதி, ஈகோ என்பது சத்தம். உங்கள் உடனடி உள்ளுணர்வை நம்புங்கள், அதுவே ஆர்கியூ எப்பயும் பண்றது கிடையாது. ஈகோ எப்பயும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மூணாவது, பர்பஸ் தெரிந்தால் பெயின் மீனிங்ஃபுல்லாயிரும். 36 மணி நேரம் ஷிஃப்ட் டாக்டருக்கு அது ஒர்த்து. ஏன்னா பர்பஸ் ரொம்ப கிளியரா இருந்தது. நம் கஷ்டங்களும் பர்பஸ் தெரிந்தால் நமக்கு கண்டிப்பா சென்ஸ் ஆகும். நாலாவது, மிஸ் பண்றது ஒரு ஆர்ட். பிஸியா நாம இருக்கும்போது லாங்கிங்கை சப்ரஸ் பண்றோம். ஒரு நாள் சப்ரஸ் பண்ண முடியாமல் வெளியே வரும். அப்போது முன்பே அக்னாலஜ் பண்ணணும். ஐந்தாவது, நம்மளுடைய ஹோம் டவுனுக்கு திரும்புறது. எல்லோரும் அவங்களுடைய தஞ்சாவூர் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு இடம், ஒரு மனிதர், ஒரு ஃபீலிங். அங்கே நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். அந்த கிரவுண்டை மறக்காதீங்க. ஆறாவது, டிரைவரிலிருந்து ரிட்டையர் ஆகலாம், லேர்னிங்ல இருந்து இல்லை. ஜாப் போகலாம், ரோல் போகலாம், ஆனால் கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் உயிர் போவதற்கு முன்பே அது மரணமாக தோன்றும். அடியனுடைய கடைசி வரிகள் இந்த கதை மூலமாக கூற வேண்டும் என்றால், 28 வருடங்கள் முருகேசன் ஓடினார். 4 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினார். எங்கும் போகவில்லை. ஆனால் 100 வாழ்க்கைகளை தொட்டார். அவை முருகேசனை தொட்டன. அதுவே வாழ்க்கை பயணம். அதுவே உண்மையான வாழ்க்கை. ஓம் சிவாய நம.